பள்ளிக்கல்வித்துறையில் சில முக்கியமான அறிவிப்புகள். தமிழ்நாடு அறிவு பாடத்திட்டம் TN அறிவு 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை அறிவு ஃபவுண்டேஷன். எந்த ஒரு திட்டத்திற்கும் ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த குழந்தைகளுக்கு இந்த கல்வி எப்படி அறிமுகப்படுத்துறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபவுண்டேஷன் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை அறிவு டிஸ்கவரி, 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை அறிவு என்ற வளர்ச்சி கட்டமைப்பை அடிப்படையாக கொண்டு தொடக்க நிலையிலேயே ஒரு வலுவான அடித்தளத்தையும், நடுநிலையில ஒரு ஆழமான புரிதலையும், உயர்நிலையில வாழ்வியலையும், பணி வாய்ப்பு மற்றும் எதிர்கால திறனையும் மாணவர்களிடம் உருவாக்கும் வகையில் இந்த TN அறிவு திட்டம் செயல்படுத்தப்படும். அடுத்து ஓடி விளையாடு, மாணவர்களின் தனித்திறன்களை வெளிக்கொணர்ந்து விளையாட்டில் ஆர்வத்தை ஊக்குவிக்க ஓடி விளையாடு முன்னெடுப்பு கீழே இதை நாங்க கொண்டு வரோம். ஆம், இனி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் PT பீரியட் ஓடி விளையாடு இந்த திட்டத்தின் மூலமாக மாணவர்களுக்கு நாங்கள் பரிசளிக்கிறோம். நன்றாக ஓடி விளையாடி தினந்தோறும் PT பீரியடுக்கு போய் அங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பழகி டெக்ஸ்ட் புக்கை தாண்டி பாட புத்தகத்தை தாண்டி அந்த மைதானத்துக்குள்ள எதுவும் கத்துக்க முடியும் என்பதை அந்த குழந்தைகளுக்கு நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் கேட்டாரு. அவருக்கும் இந்த குழந்தைகளுக்கும் சேர்த்து மாண்புமிகு முதல்வர் பரிசாக தந்திருக்காரு. அவருக்காக இன்னொரு முறை இந்த திட்டத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, சீருடை தொடர்ச்சியா பல சீருடைகள் கொடுத்துக்கிட்டே வரும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு ஸ்கர்ட் தரோம் நம்ம மாணவிகளுக்கு. ஒரு சறுக்கு மரம் இருக்கு, இந்த ஸ்கர்ட்டை போட்டுட்டு சறுக்கு மரத்துல ஓடி விளையாடும் பொழுது ஒரு சின்ன அசௌகரியம் அந்த குழந்தைக்கு வரும். அதற்கு பதிலாக என்ன பண்றோம், இந்த இலவச சீருடையோடு சேர்த்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜெர்சி, டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட், நிறைய குழந்தைகளுக்கு இது பயன் தருங்க. சீருடைகள் சிறப்பு, விளையாட்டில் தன்னம்பிக்கை. நிறைய குழந்தைங்க இந்த சீருடையா ஏழை குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுல போடுறதுக்கு தனியா துணி இருக்காது, அந்த யூனிஃபார்மோடய இருப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு பூக்கடையில ஒரு பழக்கடையில எங்கேயோ இருப்பாங்க. ஆனா இந்த உடை என்ன தெரியுமா, துவைச்சு போட்டீங்கன்னா 2 மணி நேரத்துல காஞ்சிரும், அவ்வளவு சீக்கிரம் கிழியாது. மெயினா நீ நல்லா ஓடி விளையாடு பாப்பா என்று அந்த குழந்தைக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ஜெர்சியை எங்களுடைய அரசு பள்ளி குழந்தைகளுக்கு தருவதற்கான அறிவிப்பை நாங்கள் தருகிறோம். திறன் பிளஸ், ஒவ்வொரு மாணவரும் திறனுடன் ஒவ்வொரு வகுப்பும் வெற்றியுடன் என்ற இந்த நோக்கத்தை செயல்படுத்தும் வகையில் அரசு பள்ளிகளில் 2 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் எழுத்தறிவு எண்ணறிவு திறன்களை உறுதிப்படுத்தும் நோக்கத்தில் 10.5 லட்சம் மாணவர்கள் பயனடையும் வகையில் திறன் பிளஸ் ரூபாய் 12.05 கோடியில் விரிவாக்கம் செய்யப்படும். தமிழ்நாடு தன்னிலை கற்றல் திட்டம் TN பால் தமிழ்நாடு பர்சனலைஸ்ட் அடாப்டிவ் லேர்னிங், ஒவ்வொரு மாணவருக்கும் தனித்துவமான கற்றலை வலுப்படுத்தும் வகையில் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த தமிழ்நாடு தன்னிலை கற்றல் திட்டம் முதற்கட்டமா 500 அரசு நடுநிலை பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு இதை நான் செயல்படுத்த போறோம். இனி 6ஆம் வகுப்பு முதல்ல அரசு பள்ளிகளில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்றது ஒரு கருப்பொருளாக மாறுது. TN ஸ்பார்க் இன்றைய மாணவர்களினுடைய நாளை தொழில்நுட்ப முன்னோடிகளாக மாற்றுவதற்கான ஒரு திட்டம். அடுத்து வெற்றி பாதை, கனவுகள் உயரட்டும், வெற்றிக்கான வாய்ப்புகள் பள்ளிக்கே வரட்டும் என்ற நோக்கில் 172 அரசு மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு தேசிய அளவிலான உயர்கல்வி நுழைவுத் தேர்வுகள் வெற்றி பெற்று நாட்டின் உயர்கல்வி முன்னணி நிறுவனங்கள் இடம்பெறும் வகையில் வெற்றி பாதை திட்டம் ரூபாய் 22.36 கோடியில் செயல்படுத்தப்படும். மகிழ்வுடன் முன்னேறு, நீங்க பார்த்திருப்பீங்க, காலையில இந்த பள்ளிக்கூடம் போற பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேக் ஒன்னு எடுத்துட்டு போவாங்க. தெரியல, நிலாக்கு போன நீல் ஆம்ஸ்ட்ராங் கூட அவ்வளோ வெயிட் எடுத்துட்டு போயிருப்பாரான்னு தெரியல, தூக்க முடியாம தூக்கி முதுகெல்லாம் வலிச்சு. இந்த மகிழ்வுடன் முன்னேற என்னன்னா, மாதத்தில் ஒரு முறை இனி நோ பேக் டே. அன்னைக்கு புத்தக பையும் கிடையாது, புத்தகமும் கிடையாது, பசங்க நிம்மதியா பள்ளிக்கூடம் வரலாம். அந்த புத்தக பை சுமை குறைப்பதன் மூலமாக மனசுமை குறையும். அதுக்கு பதிலாக அவங்க டெக்ஸ்ட் புக்கை தாண்டி அதுல ஒரு படம் கூட வரும். மகிழ்வுடன் முன்னேறு திட்டத்தின் மூலமா 6279 உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள்ல ரூபாய் 1.89 கோடியில் அறிமுகப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு கலை, அவர்களுக்கு நுண்கலை, அவர்களுக்கு இன்னும் பல்வேறு விஷயங்கள், அவர்களுக்கு வாழ்க்கை கல்வி அங்க சொல்லி தரப்படும். அடுத்து வாசிப்பை நேசிப்போம். வாசிப்பை நேசித்து அறிவை சுவாசிக்க அரசு மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு நாளிதழ்களும் பொது நூலகங்களிலிருந்து நூல்களும் தொடர்ந்து வழங்க வாசிப்பை நேசிப்போம் திட்டம் ரூபாய் 1.45 கோடியில் செயல்படுத்தப்படும். நடுநிலை பள்ளிகளுக்கு 150 சிறார் நூல்கள், உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளுக்கு 200 நூல்கள், மேல்நிலை பள்ளிகளுக்கு ஒரு தமிழ் மற்றும் ஆங்கில நாளிதழ், தினந்தோறும் செய்தித்தாள்கள் இனி அரசு பள்ளிகள்ல அந்த குழந்தைகளுக்கு வழங்கப்படும். படிப்பாங்க, வாசிப்பை நேசிப்பாங்க. படிச்சதாலதான் இங்க நிறைய பேர் இங்க வந்திருக்கிறோம். படிப்பு இந்த பாடத்திட்டத்தை தாண்டி இந்த நாட்டு நடப்பையும் சேர்த்து அந்த குழந்தைகள் படித்துக் கொள்ள போகிறாங்க. அடுத்த அறிவிப்பு, இந்த அறிவிப்பின் பேரு தமிழ் பேச்சு எங்கள் உயிர் மூச்சு. மாணக்கர்களுக்கு நிறைய படைப்பாற்றல் இருக்கும், கவிதை எழுத வரும், தமிழ்ல ஒரு குழந்தை நல்லா பேசும்.
தமிழ் சார்ந்த திறமைகளை காட்டி அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி அவர்களை உலகிற்கு காட்டுவதற்காக இந்த தமிழ் பேச்சு எங்கள் உயிர் மூச்சு என்ற சரித்திர பிரசித்தி பெற்ற இந்த திட்டத்தை அறிவிக்கிறோம். இதன் மூலமாக இந்த கல்வியாண்டுல 13,259 பள்ளிகளில் அறிமுகப்படுத்தப்படும். இப்படி ஒரு தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுல ஜெயிச்சதால தான் என் வாழ்க்கையே மாறி போய் இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சருக்கு நான் நிக்கிறேன். என்னை போல இன்னும் நிறைய குழந்தைகள் திறமைசாலி வெளியே வரட்டும். ஸ்போர்ட்ஸ் பிளஸ் மாணவர்களை விளையாட்டில் மிக சிறந்த சாதனையாளர்களை உருவாக்கும் வகையில் 50 அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகள் விளையாட்டு திறனை மேம்படுத்தும் சிறப்பு பள்ளிகளாக உருவாக்கப்பட்டு விளையாட்டு கட்டமைப்பு பயிற்சியாளர்கள் பல்வேறு அளவிலான போட்டிகளுக்கான பயிற்சி வகுப்புகளுடன் ஸ்போர்ட்ஸ் பிளஸ் திட்டம் ரூபாய் 2.34 கோடியில் அமல்படுத்தப்படும். அடுத்து பேரவைத் தலைவர் ஒரு பெரிய செஸ் பிளேயர். அவர் வார்த்தையில மட்டும் விளையாட மாட்டாரு, செஸ்லயும் பயங்கரமா விளையாடுவாரு. சதுரங்கம் மற்றும் பாரம்பரிய விளையாட்டுகள் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் அரசு பள்ளி மாணவர்களின் திறன்களை மேம்படுத்தும் வகையில் 6,980 அரசு நடுநிலைப் பள்ளிகளில் சதுரங்கம் மற்றும் பாரம்பரிய விளையாட்டுகள் மேம்படுத்தப்படும். ஒளிரும் புன்னகை திட்டம் இது முக்கியமான திட்டங்க. இதை பத்தி நீங்க விழிப்புணர்வு தாங்க. ஒவ்வொரு புன்னகையும் ஒவ்வொரு பார்வையும் ஆரோக்கியமாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த பல் கண் காது பரிசோதனை செய்ய போறோம். இப்ப நாம என்ன பண்றோம்னா இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனை நோக்கி தான் நகர்றோம். அன்பு கோரிக்கை என்னன்னா எல்லாருக்கும் ஒரு குழந்தை கூட செல்லமா கூட பட்ட பேர் வச்சு கூப்பிடாதீங்க. ஒரு குழந்தை என்ன பண்ணும், கொஞ்சம் என்ன மாதிரி கருன்னு இருக்கும், சில மாதிரி கருவாய அங்க வந்துருவா வாடா அப்படிமோ. ஒருத்தர் உயரத்தை சொல்லி உருவத்தை சொல்லி நிறத்தை சொல்லி கொஞ்சம் அழகா எத்து பல்லோடு இருக்கிற அந்த பல்லை சொல்லி கண்ணை சொல்லி காதை சொல்லி ஒரு குழந்தைக்கு கூட பட்டப்பேரை வைக்காதீர்கள். அந்த குழந்தைகள் படித்து முடித்து பட்டமாகும் வரை அதற்கென்று ஒரு தனி அழகு இருக்கிறது, அதை நாம் கொண்டாடணும். அதற்கு பதிலாக அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனையை நடத்தி அவர்களுக்கு தேவைப்படக்கூடியது அவர்களுடைய புன்னகையோ அவர்களினுடைய கண் பார்வையோ காது கேட்கும் திறனோ அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை அரசே தீர்ந்து வைக்கும். இது ஒளிரும் புன்னகை திட்டம் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாற்றுத்திறன் மாணவர்களின் திறன்களை உயர்த்தும் முன்னெடுப்பு எனேபிள் எம்பவரிங் நீட்ஸ் அபிலிட்டிஸ் லேர்னிங் அண்ட் எஜுகேஷன் நவீன கற்றல் மற்றும் சிகிச்சை உபகரணங்கள் 414 பள்ளி ஆயத்த பயிற்சி மையங்களில் உள்ள 9,731 குழந்தைகள் இதன் மூலமாக பயன்பெறுவாங்க. பாதுகாப்பான பள்ளி மகிழ்வான கற்றல் சேஃப் ஸ்கூல்ஸ் எனேபிளிங் ஜாய்ஃபுல் லேர்னிங் இதுவும் ஒரு மாமன்ற உறுப்பினர் சுட்டி காமிச்சார். அவங்க தொகுதியில் ஒரு குழந்தை வந்து ஷாக் அடித்து ஒரு மின்சார விபத்துல வந்து அந்த குழந்தை தவிர்த்து அவங்க வீட்டுக்கு நான் பேசினேன். கலெக்டருக்கு நான் உத்தரவிட்டேன். எல்லா நிவாரண தொகையும் வேகமாக கொண்டு போய் சேர்ப்பதை நான் உறுதிப்படுத்தினேன். அந்த இடத்துல ஒரு இன்னொரு தோழர் கூட அங்க வந்து உங்க கட்சியில தோழர் அங்க வந்து உறுதுணையா இருக்கிறார். அப்ப இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம்னா அறிவியல் துணை கொண்டு சால்வ் பண்ணலாம். எப்படி? RCCB இது பேரு ரெசிடுவல் கரண்ட் சர்க்யூட் பிரேக்கர். இந்த ஃபியூஸ் கேரியர் இருக்கு பாருங்க, அது மாதிரி இது ஒரு காம்போனன்ட். இதை எல்லா பள்ளிக்கூடத்திலையும் நாம வந்து அந்த EB பாக்ஸ்ல வச்சுட்டோம்னா தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ஒரு ஓபன் வயர் இருக்கு, ஒரு குழந்தையோ ஆசிரியர் தெரியாம அதை தீண்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உடம்புக்கு ஷாக் போறதுக்குள்ள இந்த சிக்னல் இந்த RCCBக்கு போய் உடனே பவர் ஷட் டவுன் ஏற்பட்டு இனி ஒரு உயிரிழப்பு கூட பள்ளி கேம்பஸில் நடைபெறாத வண்ணம் இது தடுக்கும். ரூபாய் 187.29 கோடியாக இந்த பணம் வழங்கப்பட்டு பள்ளிகளில் மின்சார விபத்துகளை தடுக்கும் வகையில் RCCB கருவிகள் பொருத்தப்படும்.